ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் ஏசி/டிசி ஃபேனை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த ஃபேன் பவரை வழங்கும் போது வேலை செய்யவில்லை. அதை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல ஃபேனை இணைக்கப்பட்டிருக்கும் 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுப்போம். இதே போல் கவரை ஓப்பன் செய்து ஃபேனை நாங்கள் கழட்டி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேனோட கோயிலும் அதற்குரிய சர்க்கியூட்டும் இருக்கின்றது. ஃபேன் இலகுவாக சுற்றுகின்றது. ஆனால் பவரை வழங்கும் போது வேலை செய்யவில்லை. போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பழுதும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி மோட்டரை கழட்டி பார்ப்போம். அதற்காக நாங்கள் போர்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வயர் கனெக்ஷனை இதே போல் கழட்டி அகற்றிக்கொள்வோம். போர்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பவர் சப்ளை வயரை நாங்கள் கழட்டியாச்சு. அதே போல் கோயிலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வயரை நாங்கள் கழட்டி எடுப்போம். போர்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சென்சர் வயரை நாங்கள் கழட்டி எடுப்போம். இப்போது போர்ட்டை நாங்கள் தனியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். பிசிவி போர்ட்டை நாங்கள் தனியாக கழட்டி எடுத்தாச்சுது. அதன் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கியூட் டேமேஜ் ஆகியிருக்கின்றது. இதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் DC 12 வோல்ட் சப்ளை டேமேஜ் ஆகியிருக்கிறது. தனியாக நான் DC 12 வோல்ட்டை வழங்குவதற்காக ஒரு சிறிய பிசிவி போர்ட்டை இதனுடன் இணைத்திருக்கின்றேன். இப்போது இந்த பிசிவி போர்ட்டை நாங்கள் ஃபேனுடன் பொருத்தி வேலை செய்கிறா என்று சொல்லி பார்ப்போம். இப்போது நாங்கள் 220 பவரை வழங்கி பரிசோதித்து பார்த்ததில் ஃபேன் சீராக வேலை செய்யவில்லை. நின்று தான் வேலை செய்கின்றது. அதை நாங்கள் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பரிசோதித்து பார்ப்போம். இப்போது ஃபேனை நாங்கள் முன்பு போல் பிக்ஸ் செய்தாச்சு. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நாங்கள் பவர் பட்டனை ப்ரெஷ் செய்யும்போது ஃபேன் ஆனது ஆஃப் ஆகின்றது. அதே போல் பவர் பட்டனை ப்ரெஷ் செய்யும்போது ஃபேன் ஆனது ஒன் ஆகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.